நீங்க யாரு? என்ன தெரியலீங்களா? தெரியலீங்களா? சிதம்பரம் ஊரா? பேருங்க. ஓஹோ, இன்னும் விளங்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. உங்க பாட்டனாரோட இளைய சம்சாரம் மீனாட்சி அம்மாவை தெரியுமோ? மீனாட்சி அம்மாவை தெரியாதுங்களா? என்ன தூக்கி வளர்த்து ஆளாக்குறது அந்த அம்மா தானே. அந்த மீனாட்சி அம்மா தான் எங்க பாட்டனாரோட சித்தப்பா பொண்ணு. அப்படிங்களா? இப்ப ரொம்ப நெருங்கிட்டீங்க. அப்ப அங்கே இருக்க இல்லைங்க, நம்ம சொந்தத்தை சொன்னேன். ஆமா, இத்தனை நெருங்கிய சொந்தமா இருந்தும் இத்தனை நாள் நீங்க நம்ம வீட்டு பக்கம் வராம போகாம இருந்திருக்கீங்களே, அது என்ன முறை? இருக்கிற முறை கெட்டுடப்படாதேன்னு. அது எப்படி? எப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவோ சொத்து, எத்தனையோ பிசினஸ், இதுக்கு மத்தியில நம்ம முறைகளை சொல்லி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்படாதுல்ல. தொந்தரவா? சிதம்பரம் பிள்ளைவாள் என் வம்சத்துக்கே ஒரு மகனை பெற்றிருக்கேன். அவன் 24 மணி நேரமும் அழறத பார்த்து நான் அழறத விட உங்களை போன்ற சொந்தக்காரர்களோடையும் நண்பர்களோடும் பேசுறது எனக்கு நிம்மதி இல்லைங்களா? ஆமாங்க, நான் கூட சுமாரா கேள்விப்பட்டேன். உங்க பையனுக்கு மூளை லேசா கெட்டு போய். லேசா என்னங்க, மூளை இருந்தால கெட்டு போ. சுத்தமாவே இல்லைன்றீங்களா? அவன் எதுக்கு எடுத்தாலும் அழறத பார்த்தா அந்த முடிவுக்கு தான் வர வேண்டியது. ஏங்க அவர் அழுறாரு? ஐயோ, நீதான் சொல்லண்டி. நாங்க என்னத்தங்க சொல்றது? எந்த நல்லதை பார்த்தாலும் கெடுதல் ஆயிடுமோன்னு சதா கற்பனை பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கானுங்க. நாங்க என்னத்தங்க செய்யறது? கேட்டுட்டீங்களா? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். குழந்தைகள் நீட்டா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ரோட்ல பள்ளிக்கூடத்துக்கு போனா நீங்க என்ன நினைப்பீங்க? சந்தோஷப்படுவேன். அதுதான் அவங்கிட்ட இல்ல. வேற என்ன இருக்கு? ரோட்ல குழந்தைகள் அழகா போயிட்டு இருக்கும் போது அதே ரோட்ல லாரிகளும் மோட்டார்களும் வாகனங்களும் நிறைய போயிட்டு இருக்கு. இதுல அந்த குழந்தைகள் அடிபட்டு செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அழறான். ஐயா, இது ரொம்ப கொடுமைங்க. இந்த கொடுமையை மாத்துறதுக்கு நான் எவ்வளவோ பணத்தையும் செலவழிச்சேன். நிறைய டாக்டர்களையும் வச்சு பார்த்துட்டேன். மனோதத்துவ வைத்தியரு, மந்திரவாதிங்க, இவங்களெல்லாம் வச்சு பார்த்துட்டாங்க. ஒண்ணுமே நடக்கல. நடக்குங்க. நீங்க பேசாம உங்க பையனை என் கூட அனுப்பிச்சு வைங்க. அவர் குணத்தையே மாத்தி அனுப்புறேன். எப்படிங்க? எப்படின்னா, நல்லதை பார்த்து கெட்டதாயிடுமோன்னு உங்க பையன் அழுகிறாரு. என் பொண்ணு கெட்டதை பார்த்து நல்லதாயிடுமோன்னு சந்தோஷப்படுறான். இவங்க 2 பேரையும் ஒன்னா பழக விட்டோன்னு வைங்க. உங்க பொண்ணைய அழ வச்சுட்டு நம்ம பையன் ரிட்டர்ன் ஆயிடும். அதையும் தான் பாப்போமே. ஆமாங்க, அவர் சொல்றபடி நம்ம பிள்ளை அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு பாப்போமே. நான் வேண்டாங்கிறேன். கரெக்ட். இப்பவே கூப்பிடுங்க, அழைச்சிக்கிட்டு போறேன். அவன் இங்க இல்லங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கான். அவையாண்டி கல்யாணம் விட்டுக்கிறேன்.
நாதஸ்வரம் மட்டும் என்ன, கல்யாண ஊடே அழுதுகிட்டு இருக்கு. ஏன் கல்யாண வீடு ஆகணும்? இந்த கல்யாண வீட்டுல முதல்ல அழுகையை துவைக்கினதே நீங்க தானே சார்? உடையா செக்ரட்டரி, நான் அழுதுக்கு காரணம் இருக்கியா? என்ன சார் காரணம்? கல்யாண பொண்ணை பாத்தியா? எப்படி பொண்ணை மாத்திரம் பார்க்காதையா, பக்கத்துல குத்து விளக்கு இருக்கு, அதை பாத்தியா? எப்படி எரியுது? நல்லா இருக்கு சார். அடையா செக்ரட்டரி, எண்ணெய் ஊத்திருக்காரு ஏரியா மென்னையா பொண்ணு, அந்த குத்து விளக்குக்கு பக்கத்திலேயே பொண்ணுடைய முன்னாடி ஆடிட்டு இருக்கு, அதை பாத்தியா? அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? என்ன சார் நினைக்கிறது? சரியா, அந்த விளக்கில் இருக்கிற நெருப்பு அந்த முந்தானிய புடிச்சு, முந்தானிய புடிச்ச நெருப்பு அந்த பொண்ணை புடிச்சு, பொண்ணை புடிச்ச நெருப்பு பக்கத்துல இருக்கிற மாப்பிள்ளைய புடிச்சு, மாப்பிள்ளைய புடிச்ச நெருப்பு பக்கத்துல இருக்கிற மத்தவங்க எல்லாத்தையும் புடிச்சு, மத்தவங்களை புடிச்ச நெருப்பு இந்த பந்தலை புடிச்சு, இந்த பந்தலே எழுந்ததுன்னா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கும் போது கண்டாடிய மைனரையா அதை நீங்க சொல்றீங்க. பின்ன உன்னையா நினைச்சு அழுத? அவரை போய் ஏண்டி கேட்கிறேன், நீ ஏண்டி அழுத? நீ ஏண்டி அழுத? கண்ணை தொடச்சிருக்காங்க, கண்ணை தொடச்சிருக்காங்க. மனவரையில உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ளை பொண்ணு அழுதுகிட்டு இருக்கப்போ என்னங்க பண்றது? உடையா செக்ரட்டரி, பொண்ணு மாப்பிள்ளை அழறாங்களா? ஏயா மந்திரம் தெரியல, கூப்பிடுயா கேட்போம். இங்க பாருங்க, மைனரியா கூப்பிடுறாரு, கொஞ்சம் வாங்க. கூப்பிடு. பொண்ணு மனவரையில உட்காந்து ஏன் அப்படி அழுத? எஜமா, நீங்க எங்க குடும்பத்தையே காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பார்த்து அழுவோம், நான் உங்களை பார்த்து எப்படி எஜமா அழாம இருக்க முடியும்? நான் அழுத, என்ன பார்த்து நீ அழுத? அழுத அதை விடு. ஏயா மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எந்த ஆம்பளையும் அழுதுகிட்டு இருக்கிறான், கல்யாணமே முடியல, அதுக்குள்ள நீ ஏன் அழுத? நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. தப்பா சொல்லாத, சரியா சொல்லு. நீங்க பொண்ணை பார்த்து அழுதீங்களா, பொண்ணு உங்களை பார்த்து அழுதுங்களா? இப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அழுத உடனே ஏற்கனவே உங்களுக்குள்ள காதல் இருக்கும் போது இருக்கு, கட்டாயமா இந்த கல்யாணத்தையும் நிறுத்தி விட்டு ஏன் சார் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? நின்று போச்சு எடுத்தாயா, இங்க வாயா. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் இங்க இருக்கிற மட்டும் எந்த நல்ல காரியம் நடக்காது, வாங்க ஊருக்கு போறோம். கல்யாணம் நின்று போச்சுங்கிற வருத்தத்தை மறக்கிறதுக்கே பல மாசம் ஆகும் கொடுத்து போயா. நீ வாயா, அப்பா கிட்ட போய் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியா. மைனர் மனசு புண்ணடைஞ்சு போச்சு, மன ஆறுதலுக்காக மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துக்கு போறாரு, புண்ணு எப்ப ஆரம்பிச்சு சொல்ல முடியாது, திரும்பி எப்ப வருவாருன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியா போயா. கல்யாணம் நடந்துச்சா? வணக்கம். என்னடா நீ மட்டும் வந்திருக்க, எங்கடா மைனர்? அதை ஏன் கேக்குறீங்க? கல்யாண வீட்டுல கற்பனை பண்ணி அழுது கல்யாண வீட்டையே அழ வச்சுட்டாரு. கேட்டீங்களா? இத்தனை நாளும் அவன் மட்டும் தான் அழுதுகிட்டு இருந்தான், இப்ப எல்லாரையும் அழ வைக்க ஆரம்பிச்சிருக்கான். அவரை போய் நீங்க திருத்துறீங்களே. முயற்சிக்கு விலை எதுக்கு, அதைத்தான் செய்து பார்ப்போமே. பாருங்க பாருங்க. டேய், எங்கடா இந்த துக்கம் தீர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரைக்கும் எங்காவது வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பிச்சு வச்சுட்டாருங்க. தலையெழுத்து பிள்ளவாடு, தயவு செய்து நீங்க புறப்படுங்க, அவன் வந்த உடனே அனுப்பி வைங்க. மைனரை சின்ன வயசுல பார்த்தது, வந்தா பாத்துட்டு போலாமேன்னு பார்த்தேன். நீங்க தான் அனுப்ப போறீங்க, அப்ப நான் வந்து வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா பிள்ளவாள், நம்ம பையனை பார்த்தா பணக்காரன் வீட்டு பையன் மாதிரி தெரியாது. அவனுடைய பர்சனாலிட்டி, அழுக்கு துணி, அழுத கண்டு, சிந்திய மூக்கு, பரட்டத்தலை, நீங்க கொஞ்சம் அப்படி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்கு நான் பண்ணிக்கிறேன். நீ பேச என் பக்கத்துல நீ ஏன்டா அழுகுற? அப்படி கேளு, இந்த கட்டடம் எப்ப கட்டினது? எங்க தாத்தா காலத்துல. அதுக்கு நீ ஏன்டா அழுகுற? தாத்தா காலத்துல சிமெண்ட் கிடையாது, சுண்ணாம்புனால கட்டு விடுதான் இது. கட்டுறதா விஷயத்தை சொல்லிட்டு பேப்பரை பாருப்பா. பேப்பர்ல பாரு, மதுரையில
ஆமா இதை கொண்டு போறேன். ஆமா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன். போறேன். எங்கடா போற? எங்கயாவது வெட்ட வழியில போய் தங்க போறேன். உனக்கு ஏண்டா தலையெழுத்து? இங்க இருந்தா கட்டடம் இடிஞ்சு விழுந்து தலையா போயிடும். அப்புறம் அதுல இருக்கிற எழுத்த பத்தி எனக்கு என்ன கவலை? கண்ணு, நான் சொல்றது கேட்டா, நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு தானே நினைக்க? நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. பட்டத்துல நம்ம சொந்தக்காரி சிதம்பரம் பிள்ளை இருக்காரு. அவர் கொஞ்ச நாளைக்கு அவர் இடத்துல ஒண்ணு வச்சுக்கணும் பிரியப்படுறாரு. அங்க போய் இருக்கீங்க. எங்க வேணா போறேன். இங்க இருந்தா இந்த கட்டடம் எப்ப வேணா விடும், எப்படி வேணா விடும். இங்க இருக்க ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு ஆபத்து. யா செக்ரட்டரி, நான் தனியா போறேன். அதெல்லாம் இல்லடா செக்ரட்டரி. சார், நம்ம பையன் வர்றான்னு சிதம்பரம் பிள்ளைக்கு லெட்டர் எழுது. எல்லாம் ரெடியா இருக்கா சார்? நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம் சார். நீங்க சொன்னதுக்கு மேலேயே எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுட்டேன். ரொம்ப சரி. ஆமா சார். இந்த பாரியா சார், பள்ளிக்கோட்டம் மைனர் வந்த உடனே ஊரே அதன்படியா 3 அதிர்வேட்டு போடணும். ஊருக்கு என்ன சார், உலகமே அதன்படியா போட்டு போடு போடு. இன்னொரு முக்கியமான விஷயம் பக்கத்துல வர சொல்லுங்க சார். இங்க வந்திருக்கிற முக்கியமான ஆளுகையில எல்லாம் ஒரு மாலையை கொடுத்து அவர் வந்த உடனே போட சொல்லுவோம். மாலையாலே அவரை மறைக்கணும். மறைக்கிறதாவது மாலக்குள்ள மைனர சமாதியை கட்டி போடுவோம். கட்டியாங்க. சீக்கிரம் வாங்க சார். என்னயா லேட்டஸ்ட் கார் வந்து இருக்குது சார். காரா? ஆமா சார். அடடே, இந்த காரை நான் வள்ளிக்கோட்டையில பாத்திருக்கேனே. மைனர் கார் தான். யார் அது? மைனர் தாயா? யோ, மைனர் காரை விட்டு இறங்கிட்டார். அதிர்வேட்டு மேலதாளம் மாலை ஓடு. தம்பி, தம்பி, என்னப்பா? மைனர் வந்துட்டாரு. மாலை எடுத்து சீக்கிரம் ஓடியா. பள்ளிக்கோட்டை மைனர், பள்ளிக்கோட்டை மைனர், பள்ளிக்கோட்டை மைனர், பள்ளிக்கோட்டை மைனர். இது என்னையா பைத்தியக்காரத்தனமா இருக்கு? எனக்கு ஏன் மாலையை போடுறீங்க? என்னங்க உங்களுக்கு போடாம வேற யாருக்கு போடுறது? நீங்க தானே வள்ளிக்கோட்டை மைனர். மைனரா? நான் அவரோட செக்ரட்டரியா? மைனர் இங்க வந்து சேர்ந்துட்டாரா இல்லையான்னு அவங்க தகப்பனார் என்ன பார்த்துட்டு வர சொன்னார். அதுக்காக நான் இங்க வந்தேன். பார்வை மைனர் இன்னும் இங்க வந்து சேரலையா? இல்லீங்களே, அவருக்காகத்தானே இவ்வளவு ஏற்பாட்டை செய்து வச்சுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, அவர் அங்கிருந்து புறப்பட்டாரா? 2 நாளைக்கு முன்னாடியே புறப்பட்டாரு. அவர் கூட யாராவது வர்றாங்களா? தங்க கூட யாரும் வரக்கூடாதுன்னுட்டு அவர் மட்டும் தனியா புறப்பட்டாரு. அவரே காரை ஓட்டிட்டு வர்றாரா? அதுதானுங்களே கொடுமை. கப்பலை போல கார் இருக்கு, எடுத்துக்கிட்டு போடான்னு அவங்க அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. போடான கோடி மக்கள் கால்நடையா நடக்கிற இந்த நாட்டுல எனக்கு கார் ஒரு கேடான்னுட்டு அவர் நடந்தே வந்துட்டாரு. கால்நடையாவே? ஆமாங்க. ஏங்க, மைனர் இங்க வர்றத அவங்க அப்பா எனக்கு தபால் எழுதினாரு. அது விஷயம் மைனருக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க. மைனரை ஒரு தடவைக்கு 4 தடவையா கேட்டு அவர் சம்மதம் கொடுத்த பிறகுதான் அவர் தாப்பனார் உங்களுக்கு எழுதினாருங்க. மைனர் இன்னும் இங்க வந்து சேரலேன்னு நான் போய் சொன்னாக்க பெரியவர் வேற கவலைப்பட ஆரம்பிச்சிருவாருங்க. இந்த பாருங்க, மைனர் இன்னைக்கு பொழுதுக்குள்ள இங்க வந்து சேர்ந்துருவான்னு எனக்கு தோணுது. அப்படியே அவர் இங்க வந்துட்டா அவர் குணத்தை மாத்தி என் சொத்தோட என் பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணி வச்சு மகனையும் மருமகளையும் திருச்ச முகத்தோட அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க. சரிங்க, நான் வர்றேங்க. எதுக்கும் மைனர் இங்க வந்து சேர்ந்துட்டாரா இல்லையாங்கிற விவரத்துக்கு சாயங்காலத்துக்கு மேல எங்களுக்கு ஒரு தந்தி கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுங்க. பாத்தீங்களா? ஆளை புரிஞ்சுக்காம ஏன் அதிர்வேட்ட போட்டேன்? நல்லா இருக்கு. நாங்களும் அதிர்வேட்டு போட்டோம். வேற யாரும் போட்டான். நீங்க ஓட்ட சத்தத்துல அதிர்ந்து போய் வேட்டு தானா வெடிச்சு போச்சு. அடுத்த வேட்டையாவது ஆளை பார்த்து போடு. கரெக்டா ஆளை பார்த்தே போட்டு போடு. ஏங்க, ஊருக்கு முன்னாடி நீங்க போய் செக்ரட்டரிக்கு மாலை போட்டீங்களே, மைனரை நீங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையோ? முன்ன பாத்துருக்கேன், பின்ன பாக்கல. ஏயா உச்சர வாங்குறேன்? இந்தாயா ஒரு விஷயம் கேளு. சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கையா. சொல்லுங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. பள்ளிக்கோட்டை மைனர் மற்ற மைனர் மாதிரி கிடையாது. கல்லி ஜிப்பா, கழுத்துல செயின், போன கிராப், இந்த மாதிரி ஆடம்பர அட்டகாசம் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். பார்த்தா பெரிய இடத்துக்குள்ள மாதிரி கூட தெரியாதுன்னு அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. அழுத்து வேட்டு, பரட்ட தலை, அழுத கண்ணீரோட யாராவது வந்தா ஆள விட்டுறாதீங்க. அழகட்டுங்க. ஐயா கண்ணு, வாழ்க்கை பூரா சத்தியத்தை பேசாதனால ஏற்பட்ட அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டே இல்ல. இப்ப ஒரே ஒரு பொய்ய சொல்லுடா. அந்த வள்ளிக்கோட்டை மைனர்னு சொல்லு. என்ன நடக்குது பாப்போம். அழுக்கு வேட்டி, பரட்டத்தலை, அழுத கண்ணீர், இவரா இருக்குமோ? இருக்குமோ? என்ன இருக்கும்? இருக்கும். வா, மன்னிக்கணும். நீங்க யாரு? நீங்க யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கோட்டை மைனரை எதிர்பார்த்து. நான் தான் வள்ளிக்கோட்டை மைனர். என்ன ஐயா இவனுக்கு வந்து விடுறானுங்க? பள்ளிக்கோட்டை மைனர்
வந்துட்டாரு. எங்க கேட்டு பக்கமா வந்து இருக்கிறாரு. இவர்தானுங்களா? நல்லா பாத்துக்குங்க, இனி மாலை கிடைக்காது. சும்மா அதான் பாக்குறது. மைனரே தாயா, அப்பா சொன்ன அடையாளம் அத்தனை அப்படியே இருக்கு. அழுக்கு வேட்டி, பரட்ட தலை, அழுத கண்ணீர். மைனரே தாயா, நான் தான் வள்ளிக்கோட்டை மைனர் அவரே சொன்னாங்க. இதை விட என்னையா வேணும்? போடுங்கடா வேட்டை. வள்ளிக்கோட்டை மைனர், அவன் இருந்து பெற்ற தங்க சரீரம் பிச்சாதீங்க. பூ மாதிரி ஒத்தி எடுங்க, பூ மாதிரி ஒத்தி எடுங்க. என்ன ஆச்சா? சாந்தி, மைனர் முன்னால பிரமாதமா ஆடணும். ஆமா, முன்னாடி என்ன மைனரை பார்த்ததுல இருந்தே ஒவ்வொன்னு ஆடிட்டு ஆடு ஆடு, நல்லா ஆடு. மைனர்வாள், இப்பத்தான் நீங்க யாருன்னு புரியுது. என்ன விடுறீங்க? போர்ஸ் கடிக்குதா? அது சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். இப்பத்தான் உங்க சுயரூபம் வெளியில வருது. உங்க அழுத குணத்தை மாத்திரதான் உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த சத்தியத்தை நான் காப்பாத்திக்கிறேன். நீங்க இந்த ட்ரெஸ்ஸா போட்டுக்கிற சம்மதிச்சதே எனக்கு முதல் வெற்றி. பாருங்க, இந்த உலகத்துல பூகம்பம் வந்தாலும் சரி, பிரளயம் வந்தாலும் சரி, நீங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். உங்க சாத்தி டான்ஸ் ஆட போகுது, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க. உள்ள நுழைஞ்ச காலை ஒடிச்சுடுவார். மைனரை பத்தியாடா என்ன இருந்தாலும் பணக்கார வீட்டு பிள்ளை, பணக்கார வீட்டு பிள்ளை வேண்டாம். நீயா எல்லாம் இந்த பயண பத்தியாடா? ஏண்டா டேய், உன்னதாண்டா சொல்லுங்க. அட பாவி, ராத்திரி அடிச்ச மழையிலயும் குளிர்லயும் இங்க விழுந்து கிடக்குறியே, எங்கேயாவது போய் தொலைறாங்கடா. வள்ளிக்கோட்டை மைனரை பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்க. அதிர்ஷ்டக்கார பையடா நீ. வள்ளிக்கோட்டை மைனரை பார்க்கணும் பார்க்கணும் தவம் கிடந்தியே, பாத்தியா? எங்க சின்னமா கூட சிங்கி குட்டி மாதிரி கார்ல போறாரு, அவர் தாண்டா மைனர். எப்படி? எவ்வளவு நல்லா இருக்கீங்க தெரியுமா? அம்மா, அம்மாடி, கொஞ்சம் கிட்டவா, கிட்டவா, வா, கிட்டவா. ஐயோ, ஜோடி பொறுத்து எவ்வளவு நல்லா இருக்குது. இப்ப நீங்க ரெண்டு பேரும் உலகத்தையே மறந்து போட்ல மிதந்துட்டு இருந்தீங்களே, அந்த போட்டு கவுந்து போட் இல்லாம தனியா நீங்க ரெண்டு பேரும் தண்ணியில மிதந்துருந்தா. இதை நினைச்சு அழறீங்க? இல்ல, குடிக்க தண்ணி இல்லாம செத்து இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி இவ்வளவு தண்ணி குடிச்சு செத்தாங்க நான் கேள்விப்பட்டதில்லப்பா. இப்படி ஒரு பிறவி போல இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு பேரும் செத்தாச்சு. ஏய்யா, நான் உயிரோட திரும்ப வந்துடுறேன். எங்க அழுறீங்க? உள்ள நினைச்சு இல்லம்மா, இப்ப நான் அழுவுறது இவரை நினைச்சு. என்னையா? அப்பா கண்ணா, கண்ணா சொல்லுங்க, இவ்வளவு நல்லா இருக்கேடாப்பா, என்ன கதி காணா போறியாடா? வள்ளிக்கோட்டை மைனர்னு என் பேரை சொல்லிக்கிட்டு நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்துட்டு இருக்கிறியே. இரு, அனுபவி, வேண்டான்னு சொல்லல. ஆனா இந்த குட்டி வெளியாயிட்டா உன்னை எப்படி எல்லாம் உதப்பாருங்களோ, எங்கெல்லாம் நம்புவாருங்களோ. அட பாவி,
புடிச்சு உடைக்கிறதுக்கு வசதியா டை வேற கட்டிருக்கேடா. வள்ளிக்கோட்டை மைனா அந்த பரிதாபத்துக்குரியவர் நானேதான். ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? இந்த ஆளு உன் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நானும் வந்துட்டேன். வந்து நீங்க ஏன் எங்க கிட்ட சொல்லல? எதுக்காக சொல்றது? என் லட்சம் நிறைவேறி போச்சுக்கிற பூரிப்புல நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். அது என்ன உங்க லட்சியம்? துக்கமும் துயரமும் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல யாருக்காவது நன்மை செய்ய மாட்டோமான்னு என் உள்ளம் துடிச்சுக்கிட்டு இருக்குதுமா. என்னாலதான் யாருக்குமே எதையுமே நேரடியா செய்ய முடியல. என் பேரை சொல்லிக்கிட்டு ஒருத்தன் ஆனந்த வெள்ளத்துல இருக்கிறான்னா அதை கெடுக்கிறதுக்கு என் மனசு வருமாமா. என்ன எப்ப எழுந்திருச்சாப்புல? படுத்தாதானே எந்திரிக்கிறதுக்கு. அப்பா விடிய விடிய தூங்கவே இல்லையா? தூக்கம் ஏது, துக்கம் தான். சரிதான், பல்பொடியும் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். பல்ல தொலைக்கிட்டு வந்து சேருங்க. இட்லி எத்துன்னு போட்டு தெம்பா உட்கார்ந்து அழலாம். என்ன இது, திருப்பதிக்கு போறவங்க மாதிரி விடுங்க அப்படி உட்காருங்க. உங்க உடம்பு இத்தனோண்டு இருக்கு, இவ்வளவு பெரிய இட்லி பாதி பாதியா எடுத்து முழுங்குறீங்களே. கப்புனு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு பொசுக்குன்னு உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். கற்பனை பண்ற முகரைய பாரு. இப்படி இல்லாத ஆபத்தெல்லாம் நினைச்சுக்கிட்டா கற்பனை பண்ணுவாங்களா? நீங்க இப்படி சொல்றீங்க, இப்படி எல்லாம் வருமோ நினைச்சேன். மத்தவங்க கேட்டா சிரிக்கிற கற்பனைக்கு அழுகிறாளே, என்ன பொண்ணு இவ? என்னமா 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 அடு பெரியத பாருங்க. அடு பெரிய என்னமா என்னமா? ஐயோ நான் என்னத்த பண்ணுவேன்? அடு பெரிய சமையல் பண்ணுவேன், வேற என்ன பண்ணுவேன்? என்னங்க நீங்க அடு பெரியதுல இந்த நெருப்பு கூடைய பிடிச்ச நெருப்பு அடுத்த விட்ட பிடிச்சு, அடுத்த விட்ட பிடிச்ச நெருப்பு அண்ட விட்ட பிடிச்சு, அண்ட விட்ட பிடிச்ச நெருப்பு தெருவ பிடிச்சு, தெருவ பிடிச்ச நெருப்பு ஒரே பிடிச்சு 10 எரிஞ்சதுன்னா என்ன ஆகுன்னு கற்பனை பண்ணி பார்த்தேங்க. அழுகையா வருது. இதுவும் கற்பனையா? கற்பனைக்கு ஒரு அளவில்லை. அடுப்பு இருக்கிற நெருப்பு மேல இருக்கிற பாத்திரத்தையே பிடிக்கல, ஊரே பிடிக்க போதா? என்னங்க நீங்க திடீர்னு பிடிச்சுக்கிச்சுன்னா? திடீர்னு பிடிச்சா கையெல்லாம் ஒண்ணு பூ வச்சிட்டு இருக்காரு, தண்ணியை ஊத்தி அணைக்கும். அடிச்சதாங்களா? என்ன மூச்சு விடுவாங்களா? எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஐயோ ஐயோ போதுமே. இப்படி பைத்தியாசமா கற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களோட ஜாக்கிரதையா இருக்குதுதான் என்ன பிரயோஜனம்? சீச்சி. என்னம்மா 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 தும்மலுமா? தும்மல். ஐயோ அழாதே. சளி பிடிச்சிருக்கு தும்முனே. சளி பிடிச்சிருக்கா? ஆமா. உங்களுக்கு சளி பிடிச்சதுக்கு ஏன் அழுகுற? ஐயோ இந்த சளி சாமானியமா விடாது. சின்ன பொண்ணு சளி ஜுரமா மாறி, ஜுரம் ஜன்னியா மாறி நெஞ்சில கவத்தை கட்டி நீங்க சத்து போயிட்டீங்கன்னா என்ன தேடி வந்தாரா தாவே நான் என்னத்த
ஏமா இப்படி அழுகுற? நீ அழுகிறத பார்த்து என்னால பாத்துட்டு இருக்க முடியலப்பா. இது என்ன நியாயம்? நான் அழுதா உங்களுக்கு என்ன? நீங்க சிரிக்க வேண்டியதானே? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நான் தான் உன் மேல உத்திரியே வச்சிட்டு இருக்கிறேனே. நீ அழுகிறத பார்த்தா எனக்கு என்னமோ பண்ணுது. என்ன பண்ணுது? என்னென்னமோ பண்ணுது. அப்படி என்ன பண்ணுது சொல்லுங்க. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதம்மா. கட்டட்டும். நீ தேம்பி அழுகையில என் தேகமெல்லாம் நடுங்குதம்மா. நடுக்கட்டும். ஐயோ, நீ மூக்கை சிந்துகிற என் மூச்சை அடைக்குதம்மா. அடைக்கட்டும். அடைக்கணுமா? நாம சந்திச்சு எத்தனை நாள் ஆகுது? 2 நாள் ஆகுது. இதுக்குள்ளேயே நான் அழுதா உங்க தேகம் நடுங்குது, மூச்சு அடைக்குது இல்ல? இந்த 2 நாள் பழக்கத்துக்கே இப்படின்னா உங்களை 300 நாள் சுமந்து பெத்து இத்தனை வயசு வரைக்கும் வளர்த்த அந்த தாய் நீங்க காலமெல்லாம் கண்ணீர் வடிக்கிறத பார்த்து எப்படி கலங்கி இருப்பா? ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் நீங்க உருகிறத பார்த்து எப்படி எப்படி எல்லாம் அந்த தாய் உள்ள துடிச்சிருக்கும். இதையெல்லாம் என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கீங்களா? இப்ப நான் பண்ணின கற்பனையெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு சொன்னீங்களே, இத்தனை நாள் நீங்க பண்ணின கற்பனையில என்ன புத்திசாலித்தனம் நடந்தது? நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை நான் அப்படியே திருப்பி செஞ்சேன். இந்த 2 நாள் பழக்கத்துல ஏற்பட்ட பாசமே உங்களை இந்த பாடுபடுத்தினா வாழ்க்கை பூராவும் உங்களோட வாழ போறாளே ஒருத்தி, அவளுக்கு உங்க மேல பாசம் இருக்காதுன்னு உங்க நினைப்பா? நீங்க தொட்டதுக்கெல்லாம் அழுகிறத பார்த்து அவ துடிக்காம இருக்கணுங்கிறதா உங்க முடிவா? என்ன நியாயம்? நினைச்சு பாருங்க. என்ன அப்படியே நின்ட்டாப்ல? புரிஞ்சு போச்சுமா சின்ன பொண்ணு, எனக்கு புரிஞ்சு போச்சுமா. இது நாள் வரைக்கும் நான் அழுதுகிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய தவறுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்னுடைய கண்ணீர் என்னோடவே போயிடும்னு நினைச்சேன். ஆனா நான் அழறத பார்த்து எத்தனை பேர் அழுதுருக்காங்கன்னு எனக்கு இப்பத்தாமா புரியுது. நம்முடைய கண்ணீர் மத்தவன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு உதவணுமே தவிர சும்மா இருக்கிற மணி தூண்டி விட்டு அழ வைக்க கூடாதுமா. நான் என் கண்ணீரை வீணாக்கிட்டேன். மனிதனுடைய கண்ணீர் எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா? புத்தருடைய சில சொட்டு கண்ணீர் பொறுமையான பெரிய மதத்தையே ஸ்தாபனம் பண்ண உதவி இருக்கு. மகாத்மா காந்தி அடிகளுடைய கண்ணீர் இவ்வளவு பெரிய நாட்டுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்திருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு போவானே, நம்ம லெவலுக்கே வருவோம். சில பெண்களுடைய 2 சொட்டு கண்ணீர் எங்கேயோ இருக்கிற ஜவுளி கடையும் நகைக்கடையும் அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்குது. ஆனா என்னுடைய கண்ணீர் எனக்கே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுமா. ஐயோ பாவம் அழுதுகிட்டு வர்றானே அப்படின்னு மத்தவங்க என்ன பார்த்து அனுதாபப்படுறது போய் அழுமூஞ்சி போய் வரானே அப்படின்னு ஆத்திரப்பட முடியாத இடத்துக்கிட்டனே. சின்ன பொண்ணு, இந்த தவற புரிய வச்சது நீ, கலங்கிய என் கண்களை தொடங்க வச்சது நீ. இனிமேல் ஆட மாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி ஆட போறதில்லை. நான் சிரிப்பேன், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே வாழ்வேன், சிரிச்ச முகத்தோடவே சாவேன். ஆமா சின்ன மணிமா, ஜிச்சு வச்சா ரத்னகோட் ஜிக்கு சில மாதிரி இருக்கிறேன். அப்புறம் வைக்கல உனக்கு சில என்ன ஆச்சு? என்னால நம்பவே முடியல சார். ஏயா சார், அழுக மயமா இருந்த நீங்க இப்படி ஆனந்தமயமா மாறி போட்டீங்களே சார். என்னால நம்பவே முடியல சார். ஏன் அழுகணும்? இந்த மாதிரியா அழுகிறதோ சிரிக்கிறதோ நம்ம கையில தான் இருக்கு, வெளியே ஒண்ணுமே கிடையாதுயா. இந்த மாதிரி நீ உலகத்தை பசுமையா பாக்கணுமா? ஒரு பச்சை கண்ணாடி மாட்டிக்கியா போதும், பச்சையா தெரியும். அதுக்காக பச்சை பெயிண்ட் தூக்கிட்டு உலகம் பூரா அடிச்சுட்டு இருக்காரு. பாரதி என்ன சொன்னாரு? எத்தனை கோடி இன்பம் படைத்தா இறைவார். இந்த உலகத்தை பாரு, இந்த உலகத்தையும் அவர் இன்பமயமா பாத்துருக்காருயா. அதை விடு. வள்ளுவர் என்ன சொன்னாரு? இடுக்கண் வருங்கால் நகுகன்னாரு. தெரியுமா? நீ கான்வென்ட் கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இடைஞ்சல் வரும்போதே சிரினாரியா, சும்மா தான் இருக்க சிரிப்பு சொல்றியா? ஒண்ணு சொல்றேன், பச்சை மிளகாயோ இஞ்சியோ பட்டால் ஒழிய மனுஷன் கண்ணு கலங்கப்படாது. இதான் என்னுடைய பிரின்சிபல். இந்த நிலைமையில உங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா எப்படி புடிச்சு போடுவாங்க தெரியுமா சார்? எப்ப சார் வள்ளிக்கோட்டைக்கு வர போறீங்க? வர நான் வரது இருக்கட்டும், முதல்ல அவங்கள வர சொல்லியா? நீங்க எங்க சார் இருப்பீங்க? எங்கெங்கெல்லாம் சிரிப்பு சத்தம் கேட்குதோ அங்கெங்கெல்லாம் நான் இருப்பேன், வைத்தியகார ஆஸ்பத்திரி தவிர. செக்ரட்டரி, முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் கல்யாணம் முடிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லு. நான் கல்யாணம் தானே கட்டிக்கிறேன்னு சொன்னேன், உண்மையா கட்டிக்கிறேன்னு சொன்னேன். போய் சொல்லியா? வள்ளிக்கோட்டை பரம்பரையே உங்களுக்கு கடவுப்பட்டிருக்கு சார். அழுக மயமா இருந்த எங்க மைனரை இப்படி ஆனந்தமயமா மாத்துறீங்களே சார். எனக்கு நிலை கொடுங்க சார். இந்த சந்தோஷமான நியூஸ் உடனே போயிட்டு போய் நான் சொல்ல போறேன்.
இது இந்த ஆளு சொல்ற மாதிரி மைனர் என்கிட்ட ஒரு நாள் கூட சிரிக்கலையே. சரி போய் என்னதான் பாத்துருவோம். மைனர்வா மைனர்வா என்ன ஒரே சந்தோஷம் ஒரே குதூகலம் ஒரே சிரிப்பு. ஆமா செக்ரட்டரி அப்படி சிரிச்சீங்களாமே. நான் என்ன பாவத்தை செஞ்சேன் என்கிட்ட ஒரு நாள் கூட சிரிக்கலையே. ஆமா அதுல வேற உடனடியாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னீங்களாமே. உங்க செக்ரட்டரி போய் உங்க அப்பாட்ட சொல்ல போறாரு. அவர் அப்படியே பூரிச்சு போக போறாரு. என் லட்சியமே நிறைவேறி போச்சு. எல்லாம் சிரிக்கிறீங்க. இதை ஏன் மறைச்சு வச்சிருந்தீங்க? சிரிச்சுக்கிட்டே இருங்க. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு போங்கப்பா. சொன்னதே திரும்ப திரும்ப சொன்ன. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. சாந்தி சாந்தி நீ ரொம்ப கெட்டிக்காரி சாந்தி. நல்ல புத்திசாலி. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்ன தப்பிக்க வச்சுட்டு எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்து சாந்தி. சாந்தி வேண்டியது அப்பா மைனர் பிரியறதா உத்தேசமே இல்லையா? நான் ஒருத்தர் இருக்கேன்ப்பா, வெளியே வர வேண்டாமா? அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வந்த வழியாவே போங்க. சார் மைனரை பார்த்து சார் என்னால நம்பவே முடியல சார். அவளே தரகுயா மாறி போட்டார் சார். ஒரே ஆனந்தமயமா இருக்காரு. என்னங்க வாங்க இப்ப பையனை பார்த்துட்டு வருவாங்க. பேசவர் ஏன் இப்படி ஆடுறேன்? ஐயா இனிமே அவன் அழவே மாட்டான்ல. இனிமே எந்த சக்தியினாலையும் அவன் அழ வைக்க முடியாது சார். பாப்போம். சார் என்ன சார்? நன்றி சார். கொண்டா கொண்டா தந்தி இந்தா. மைனர்வாளோட தாப்பனாருக்கு உடம்புக்கே சௌரியம் இல்லையா? நம்ம ஒரு நல்ல டாக்டரா கூட்டிட்டு உடனே புறப்படணும். ஐயோ அப்பா, உண்மையிலே அவருக்கு சீரியஸா இருந்தா செக்ரட்டரி இங்க வந்தப்ப சொல்லி இருக்க மாட்டாரா? இத பாருங்கப்பா, மைனர் வாழ் இங்க வந்து ரொம்ப நாளாச்சு இல்லையா? அவங்க அப்பா அவரை பாக்கணும்னு தோணி இருக்கும், அதனால இப்படி ஒரு தந்தி கொடுத்திருப்பாரு. இருந்தாலும் நாம ஒரு நல்ல டாக்டர் கூட்டிக்கிட்டு உடனே போயாகணும். இந்தா பேசாம வா. ஐயோ நீங்க இருங்கப்பா, நாங்க 2 பேரும் முன்னால போறோம். அங்க போய் அங்க அப்பாவுக்கு சீரியஸா இருந்தா உங்களுக்கு தந்தி கொடுக்குறோம். நீங்க நல்ல டாக்டரை பார்த்து கூட்டிட்டு வாங்களே. நீங்க வாங்க மைனர் வாழ். ஓ சின்ன முடிவா ஜிச்சு வச்சா ரத்னகோட் இல்ல ஜிக்கு. என்ன பண்ணு தாலி கட்டலாம் பார்த்தா நீ என்ன கைய கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற? நானா வேணாங்கிற அண்ணன் கிட்ட சொல்லிட்டு கேட்டுக்கீங்க. என் கழுத்துலயா? எங்க எழுத்துல? ஏன் உங்க அண்ணன் வேணான்றதாரா? என்னங்க நீங்க? எங்க அண்ணன் மாதிரி யாருக்குமே அண்ணன் இருக்க முடியாது. நான் என்ன சொன்னாலும் தெரியுமா செஞ்சுக்கமா அப்படி சொல்லிடும். சின்ன மடிவா சிச்சு மச்சா விட்டு ரத்தகோட் இங்கு ஜிஜ்ஜு வச்சா ரத்தகோட் தந்தி. என்னங்க எல்லாம் தப்பு நம்ம எழுதுறீங்க மைனரிக்கா? தப்பு இல்லையாமல்ல அண்ணனே சொல்லிட்டாரு எழுந்திருக்கிறது. வாங்க என்னங்க உங்க அப்பா சீரியஸா இருக்காருன்னு செக்ரட்டரி தந்தி கொடுத்திருக்காரு. செக்ரட்டரி தந்தி கொடுத்திருக்கானா? இப்ப அவன் எங்க அப்பா கிட்ட இல்லையா? தபால் ஆபீஸ்லயா வேலை பாக்குறான்? நாங்க இந்நேரத்துல போய் விளையாடிக்கிட்டு அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்குன்னு தந்தி கொடுத்திருக்காங்க. எங்க அப்பா தானே மோசமா தான் இருக்கும். 64 வருஷத்துக்கு முத்தன மாடல், மாத்த வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாத்தியாச்சு. அது ஒரு காயலாங்கடை. அதை விடுங்க, வந்தவங்க 2 பேசிட்டீங்களே. சின்ன பொண்ணு ஓடு உள்ள போய் சக்கரை பொங்கல் கொண்டா ஒரு புடி புடிச்சிட்டு புறப்படுவோம். ஒப்பரானே உங்க அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கான். அதனால தான் சொல்றேன், அவரால திக்க முடியாது, நம்ம தின்னுட்டு போவோம்னு. கடைசி நேரத்துல உங்க முகத்தை பாக்கணும்னு என்னமா துடிச்சிட்டு இருக்காரு. புறப்படுங்க. வழியில ஒண்ணு கிடைக்காது, எடுத்து போவோம். செல்லமா நீயும் வா, வரும்போது பொங்கலோட வா. இங்க தாரணமா போங்க. வாங்க. வெரி குட். பாத்தியா, எங்க அப்பாவை தான வாத்துட்டேன். இனிமே ஒரு பல்லு விளக்க வேண்டியதிலே குடிக்க வேண்டியதிலே சேஃப். உங்க அப்பா போயிட்டாருடா. வெரி குட். கண்ணஞ்சுக்காரா, உன்னை பெத்த அப்பா போயிட்டாருடா. செத்த அப்பாவை பார்த்து பெத்த அப்பாங்கிற வேற சும்மா புலமாத. அப்பா ஆயி அண்ணன் தங்கச்சி இதெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும், செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் பணம் தான். வெளியே வரும்போது என்ன தெரியுமா கேட்டான்? பணத்தை எப்ப எடுக்க போறீங்கன்னா, அப்பாவை எப்ப எடுக்க போறீங்கன்னு சொல்லல. அப்பா என்னமா அது
சாகும் போது சவக்கலை வரும்னு சொல்லுவாங்க. அப்பா முகம் என்ன செத்ததுக்கு அப்புறம் தவக்கலையா இருக்கு. என்னடா பேசுற? ஐயோ 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 அங்க பாருமா, ஏரோப்ளேன்ல போற மாதிரி எவ்வளவு ஜம்முன்னு போயிட்டு இருக்காரு பத்தியா? வாய மூடுற. உனக்கு கொஞ்சம் கூட துக்கம் இல்லையாடா? நான் எதுக்கு துக்கப்படணும்? துக்கப்படுற விஷயமா அது? அப்பாவுக்கு என்ன குறை? பணக்காரனா பிறந்தாரு, பணக்காரனா வளர்ந்தாரு, பணக்காரனாவே போயிட்டு இருக்காரு. 65 வருஷம் ஆட்டம் க்ளோஸ். சட்டாச்சி படு. எல்லாம் உனக்காகத்தான் என் கண்டு. அப்பா எல்லாம் எனக்கு தெரியும்பா. என்ன பாத்துட்டு வர சொல்லி அந்த ஓட்டவாய் செக்ரட்டரி கிட்ட அடிச்சீங்கல்ல, நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேங்கிற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா எனக்கு தெரியும் நீங்க 100 வருஷத்துக்கு சாக முடியாதுன்னு. அது மாத்திரம் இல்ல, இப்ப வரும்போது அதே ஓட்டவாய் செக்ரட்டரி வெளியே நின்னுட்டு என்ன தெரியுமா சொன்னா, நீங்க உள்ள போங்க, அவர் இன்னும் போகல, இருந்து உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நீங்க சிரிக்கிறீங்களா இல்லையாங்கிறத சோதிக்கிறதுக்காக தான் சவமா கிடக்குறாருன்னு. அது தெரிஞ்சுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஒண்ணு சொல்றேன், நீங்க நிஜமா செத்தா கூட நான் அழமாட்டேன் தெரியுமா? என்னடா இப்படி மாறி போயிட்டு கன்னத்துல கை வைக்கிற அளவுக்கு என்ன ஆகி போச்சு? ஒண்ணு சொல்றேன், இந்த வீட்டுல இனிமே என்ன துயரம் வந்தாலும் சரி சோக போசே வரக்கூடாது. கையுங்கால அது இருக்க வேண்டிய இடத்துல ஸ்டெடியா இருக்கணும். எந்த இடத்துக்கு சப்போர்ட் போக கூடாது. ஐயோ 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 என்ன ஐயோ என்ன ஆனந்தத்துல சொல்றேன்டா. ஆனந்தம் வந்தா ஆஹா சொல்லுங்க. ஏன் ஐயோ சொல்றீங்க? சிதம்பரம் பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை, உனக்கு நான் என்னைய கைவாரிச்சு எப்பறேன். உன் பொண்ணை கொண்டு என் பிள்ளை குணத்தை மாத்தி விட்டியே. அப்பா உனத்த மாத்திரம் நம்ம பொண்ணுதான், ஆனா சிதம்பரம் பிள்ளையுடைய பொண்ணு இல்ல. இல்ல எந்த பொண்ணு? சின்ன பொண்ணு. இந்த பொண்ணு யாருடா இந்த பொண்ணு? சின்ன வடிவா ஜிஜி பஜா இல்ல விட்ட ரத்ன கோட் இல்ல ஜிக்கு. செய்வது என் பிள்ளை குணத்தை மாத்திர செய்வது உனக்கு என்ன வரும்? என் உயிரை வேணாலும் தர்றேன். அப்பா இந்த பொண்ணுக்காக வேண்டி நீங்க என்ன வேலை செய்வீங்கல்ல? அதான் உயிரை தர்றேன்னு சொல்றேன். இப்ப கொடுத்த மாதிரியா? இந்த பாருங்கப்பா, இவர்தான் இந்த பொண்ணுடைய அண்ணன். சிதம்பரம் பிள்ளையுடைய பொண்ணுன்னு சொல்றீங்களே, அது அதல்ல இது. இந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். செய்வீங்களா? அது எப்படி முடியும்? சிதம்பரம் உள்ள தன்பால உனக்கு தரேன்னு சொல்லியிருக்கா. அப்பா சிதம்பரம் பிள்ளைய பொறுத்த வரைக்கும் உங்க மகன் நான் அல்ல, இதோ இவர்தான். இது எப்படி? ஐயோ அது பெரிய கடை, உங்களை தவிர பாக்கி எல்லாருக்குமே தெரியும். இந்த பாருங்க, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவருக்கு அப்புறம் நீங்க இருந்து கல்யாணத்தை முடிச்சு வைப்பீங்களா இல்லையா? முடிச்சு வைக்கிறேன். குடு தந்திய கொடுக்கிறேன். சிதம்பரம் பிள்ளைக்கு குடு. கொடுக்கிறேன். இதையெல்லாம் நான் கேட்க தயாராய். எல்லாரும் சேர்ந்து என்ன சதி பண்ணு. எது எப்படி இருந்தாலும் இந்த பெணாதி பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க நான் தயாராய். வேண்டாயா? கொடுக்க வேணாயா? இப்ப கூட மோசம் போயிடல. உன் பொண்ணை எனக்கு கொடுப்பியா? அதுக்கு என்ன ஆட்சேபம்? ஏன் என்ன காரணம்? நீங்க வள்ளி போட்ட மயிலாடுங்கிற காரணம். இந்த ஆளை என்ன பண்ணலாம் இப்போ? யோ பணக்காரனுக்கு யோகிய தர வேற என்ன இருக்கு எனக்கு? நான் என்ன கலைஞனா அறிஞனா இல்ல காதல் மன்னனா? ஏயா என்ன யோகியதை இருக்கு எனக்கு பொண்ணை கொடுக்க வர? எனக்கு சொந்தக்காரங்க ஒரு யோகியதை போதாதா? அது போதுங்கிற. ஆமா அந்த யோகியதை வச்சு எனக்கு பொண்ணை கொடுப்பேன். ஆமா பேச்சு மாற மாட்டியா? சத்தியமா மாற மாட்டேன். அத்தனை பேரும் கேட்டுருக்காங்க. யோ யோ உன்னை தெரியும் ஐயா, இந்த மாதிரி தகராறு பண்ணுவேன்னு தெரிஞ்சுதாயா நேற்று சாயங்காலமே சொத்து பூராச்சி ஐயா கண்ணு பேர்ல மாத்தி எழுதி வச்சிருக்கிறேன். இனிமே வள்ளிக்கோட்டைக்கு சட்டபூர்வமான வார்த்தை ஐயா கண்ணு. நான் வெறும் ஆள்தாயா, ஆனா உன் சொந்தக்காரன். அந்த யோகியதை வச்சு பொண்ணு கொடுக்குறியா? குடியா? யோசிக்கும். என்னையா முதல்ல தர்றேன்னு இப்போ யோசிக்கணுங்கிற? கொஞ்ச நேரம் போனா முடியாது நடுவேன். உன் அல்ப புத்தி காமிச்சு இல்ல. இதெல்லாம் என்னங்க வெட்டி பேச்சு? நடக்கிற காரியமா? இத்தனை சொத்தை மாத்தி எழுதுன்னா அவ்வளவு லேசா இருக்கா? உங்க அப்பா சம்மதிப்பாரா? சரா நிறுத்திய. என்ன சொத்து? கராத சொத்து. இத்தனை சொத்துக்கள்லயும் அடைய முடியாத ஒரு பெரிய இன்பத்தை என் பையனுடைய ஒரு சிரிப்பு அடைஞ்சிடும். இத்தனை சொத்துக்களும் சரி, என் பையனுடைய ஒரு சிரிப்பு சரி. யோ என் பையன் சொன்னதெல்லாம் நீ நம்புறியா? இந்தயா உயிர் படிச்சு பாரியா? அட வாங்கியா? வருத்தப்பட்டு தர்றேன் நினைக்கிறியா? ஆண்டவா தர்றேன். சிதம்பரம் இல்ல, இனிமே என்னுடைய ஆனந்தம் எப்படி இருக்கு தெரியுமா? இனிமேல் என்னுடைய ஆனந்தம். சிதம்பரம் பிள்ளை பரம்பரை பணக்காரன் சொல்றேன். சொத்துல இல்ல ஆனந்தம். அங்க பாரி அவன் பொண்ணு. சிதம்பரம் பிள்ளை என்ன ஆச்சு உனக்கு? ஏயா சொத்தை கையில வச்சுட்டு அழுத்து நிக்கிற? அங்க பாரி அவன் மகளை பரம ஏழை பக்கத்துல நின்றுட்டு எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்குது. உன் மகளை பார்த்தா திருந்தேயா அலையறியா? பணம் பணம்னு பேயா? அந்த பணத்துக்கு என்னைக்காவது நிரந்தரமான மதிப்பு மரியாதை இருந்திருக்குதா? 3 மாசத்துக்கு முன்னால ரூபாய்க்கு இருந்த மதிப்பு இன்னைக்கு இல்லையா? ஆனா நாங்க சொல்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள மதிப்பை இதுவரைக்கும் குறைக்கிறதுக்கு எந்த சர்வாதிகாரியும் பிறக்க முடியாதியா? நல்லா சிந்தனை பண்ணி. சிதம்பரம் பிள்ளை கட்டிட்டு அழுகுறியா? பணம், அந்த பணம் சிரிக்காது, சிந்திக்காது, பேசாது. அது செய்யற வேலையே வேற. சிதம்பரம் பிள்ளை உன்னை போல உழைக்காம ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாம குறுக்கு வெள்ள திடீர் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறான் பாரு. அதாயா
பொண்ணை கொடுத்து வள்ளிக்கோட்டை சொத்து பூராத்தையும் கொண்டு போன நினைக்கிறவாரு அந்த நினைப்புள்ள உருடைய உலகம் ரொம்ப பெருசியா. அது ஏன் பெருசா இருக்கு? அங்க உழைப்புக்கு பதிலா நய வஞ்சகம் இருக்கும், பாசத்துக்கு பதிலா பச்சை துரோகம் இருக்கும், அன்புக்கு பதிலா அயோக்கியத்தனம் தான் இருக்கும். ஆனா அன்பு உலகம் இருக்குதே தனக்கிற வாழா உலகம். எங்க உலகம் யாது? சின்ன உலகம், சின்னஞ்சிறு உலகம். வரியா அங்க உலகத்துக்கு? நாங்க வரமாட்டோம் உங்க உலகத்துக்கு. நாங்க என்னையா நீ பெத்த மகளே அங்க வரமாட்டான். ஏன்னா அது எங்க தலைமுறையை சேர்ந்தது. சொல்லியா எது உங்க உலகம்? சொல்லையா. சின்னஞ்சிறு உலகத்துல என்ன இருக்கணும்? சிரிப்பு தான் இருக்கணும். வேற என்னமா இருக்குது? சிரிப்பு வரும். எப்படி? சின்னி புண்ணியமா சின்னி முடியுமா? சில்லு பெட்டு இல்ல ஜிப்பு